வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷான கத்திரிக்காய் கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கத்திரிக்காய் கிச்சடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் ஒரே ஒரு தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருக்காது. இந்த கத்திரிக்காய் கிச்சடியை இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. கூடவே அந்த ஒரே ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு புளிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ண வேணாம், இல்லை புளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் கிச்சடியோடைய காரத்துக்கு பச்சை மிளகா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 8 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது மட்டும்தான் இந்த கிச்சடிக்கு காரம் கொடுக்க போகுது, நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போது இந்த பச்சை மிளகாவையும் 2ஆக உடைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி விசில் போட்டு இது ஒரு 4-5 விசில் வச்சுருங்க. நல்லா குலைவாக கத்திரிக்காய் அப்புறமா நம்ம ஆட் பண்ண தக்காளி பச்சை மிளகாய் எதுவுமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இப்போது இந்த கிச்சடியை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாவை காம்பை எடுத்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, மிளகாய் வத்தலும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளுடைய குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மத்து இருந்ததுன்னா நீங்கள் மத்து வச்சு இதை கடைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மேஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு திக்காக வர அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல சூடான இட்லியில் இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் கிச்சடியை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்துடும். நன்றி.